வணக்கம். ஏற்கனவே பிரதோஷ காலத்தில் எப்படி சுற்றி வரணும்னு ஒரு புக்கில் படித்ததை நான் போட்டிருந்தேன். எனக்கு சந்தேகமாக தான் இருந்தது, நம்ம இந்த மாதிரி சுற்றணுமா, இது வரைக்கும் அந்த மாதிரி சுற்றினது இல்லையே, இது புக்கில் போட்டிருக்கே அப்படின்னு தோணுச்சு. நான் இப்போ வேறு ஒரு புக்கிலையும் பார்த்தேன். அதை மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். ரீனா ரிஷபம், சானா சண்டிகேஸ்வரர், கோனா கோமுகை, அந்த தண்ணி அபிஷேக தண்ணி வழிகிற இடம் கோமுகை. இப்போது அதில் நான் போட்டிருக்கு பாருங்கள். மேலேயுள்ள குறியெழுத்துக்கள் ஒரு முறை வரும் அப்பிரதட்சனை குறிப்பிடுகிறது. அதாவது இடபதேவர்ன்றது ரிஷபம், நந்தியை சொல்கிறாங்க. இடபதேவரை தரிசித்து அங்கு நின்று இடமாக சென்று சண்டிகேசரை தரிசித்து சென்ற வழியே திரும்பி வந்து மீண்டும் இடபதேவரை தரிசித்து அங்கு நின்று வளமாக சென்று வடதிசையைச் சேர்ந்து கோமுகியை கடவாது, கோமுகியை தாண்டக்கூடாது, கோமுகியை கடவாது முன் சென்ற வழியே திரும்பி வந்து இடபதேவரை தரிசித்து அங்கு நின்றும் இடமாக சென்று சண்டிகேசரை தரிசித்து அங்கு நின்று திரும்பி இடபதேவரை தரிசியாது வலமாக சென்று கோமுகியை சேர்ந்து அங்கு நின்று திரும்பி வந்து இடபதேவரை தரிசித்து இடமாக சென்று சண்டிகேசரை தரிசித்து திரும்பி வந்து இடபதேவரை தரிசித்து அவருடைய 2 கொம்பின் நடுவே பிரணவத்தோடு கூட ஹரஹர என்று சொல்லி சிவபெருமானை தரிசித்து வணங்குதல் வேண்டும். இது ஒரு பிரதர்ஷனமாகும். இதுபோல் 3 முறை பிரதர்ஷனம் செய்தல் வேண்டும்னு இந்த புக்கிலையும் படிக்கிறேன். ஆக இந்த பிரதோஷ கால பிரதர்ஷனன்றது இப்படி தான் செய்யணுன்றது முறை இருக்குது போல். இது 2வது முறையாக நான் படிக்கிறேன். அப்போ இதை சிவனடியார்கள் எல்லாம் இதை தெரிஞ்சுக்கிட்டு இனிமேல் பிரதோஷத்துக்கு போகும்போது இந்த முறைப்படி தரிசிக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நானும் இது போல் தரிசித்து பயன்பெறணும்னு நான் நினச்சிட்ருக்கிறேன். வாழ்க வளமுடன்.